உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ரேப்பர் திருக்குறள் அறிவு நீட் தேர்வு தடை செய்யணும்னு கோரி போராட்டம் நடத்தின போது போலீசார் அவர் கைது செஞ்சிருக்கிறாங்க. அவர் கைது செய்யப்பட்ட அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. டெல்லியில் நீட் தேர்வை தடை செய்யணும், எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும்னு கோரி கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் அங்கே மாபெரும் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. சமீபத்தில் திமுகவோட எம்பியான ஆர் ஆசா அவர்கள் சோனம் வாங்சுக்கை மீட் பண்ணி இந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லி அதே போல ராஜ்யசபாலையும் இந்த இஷ்யூ பற்றி பேசியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ அதே போராட்டத்தை தமிழ்நாட்டில் பாடகர் அறிவு அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவரை போலீசார் கைது செஞ்சிருக்கு. இந்த கைது செஞ்சதுக்கு அகைன்ஸ்டா உதயநிதி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. பாடகர் அறிவை கைது செஞ்ச நடிகர் விஜய் தலைமையில் இருக்கிற தமிழக அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவருடைய குரல் இந்த மக்களுடைய சென்டிமெண்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்குது. அதே போல சிஜேபி நடத்தின அந்த ஒரு போராட்டத்துக்கு ஆதரவா தமிழக வெற்றி கழகம் எந்த விதமான சப்போர்ட்டுமே இது வரைக்கும் தரவே இல்லை. இந்த நிலையில நீங்க பாடகர் அறிவை வேற நீங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இதனாலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சாலே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீட் தேர்வு அப்படின்றது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் மட்டும் இல்லை, அது ஒரு ஏமாற்று வேலை. நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு. பாடகர் அறிவு அவர்களை அரெஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்பாராத ஒரு செயல் ஒன்று செஞ்சிருக்கிறாரு. அவரை தனியாக கூட்டிட்டு போய் அவருடைய அலுவலகத்தில் அவரை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சந்திப்பில் பல்வேறு விதமான விஷயங்கள் பேசப்பட்டதா சொல்லப்படுது. முதல் விஷயமா அறிவு அவர்கள் போராடினதுக்கான உண்மையான ரீசனை முதலமைச்சர் விஜய் கிட்ட எடுத்து கூறப்பட்டதா சொல்லப்பட்டது. அதே போல இப்போ வர ஜூலை 23 ஜனநாயகன் திரைப்படம் வர ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல அறிவு அவர்கள் விஜய் அவர்களுக்காக பாடி இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அதனால படத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்ததுக்காகவும் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. கடைசியில ஆதவ அர்ஜுனா அவர்கள் அறிவு கிட்ட பேசிக்கிட்டே அவரை கார்ல வழி அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகுது. அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்த்து வைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.